வாங்க அன்றைக்கி கட் பண்ண அம்பர்லா ஃப்ராக் இருக்குல்ல, அதை வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த எல்லாம் கட்டிங்கெல்லாம் எடுத்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாடியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு ஸ்கர்ட்டு பண்ணுவோம். இப்போ இந்த நெக்குக்கு வந்து நம்ம ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் கொடுத்துடலாம். இந்த கலருக்கு வந்து இந்த பிளாக் நல்லா எடுப்பாக இருக்கும், அதனால் நான் பிளாக் கொடுக்குறேன். பிளாக் கொடுத்தாலும் இந்த ஸ்கின் இந்த சிமெண்ட் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். நான் பிளாக் தான் கொடுக்குறேன். இப்போ இந்த ஆப்போசிட்டாக அந்த இதை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இதை வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு படிமான தையல் போட்டு நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு பட்டையாக வேணும்னா நீங்கள் உள் பக்கமாக வச்சு அடித்து நல்ல பக்கம் திருப்பி வச்சுக்கிட்டோம்னா நல்ல பட்டையாக அழகாக வந்துடும். நான் பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன், நைஸாக தரணும், கொஞ்சமாக தெரிகிறது மாதிரி. இப்போ இதுக்கு வந்து துணி வந்து நம்மளுக்கு பத்தலை, அதனால் வந்து 3 மீட்ரு எடுக்கணும். இதுக்கு நான் வந்து 2 மீட்ரு தான் எடுத்தேன். அதனால் கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து அந்த ஸ்கர்ட்டு என்ன அளவு இருக்கோ அதுக்கு வந்து கீழே வந்து பார்டர் வந்து வேறு கலர் கொடுத்து நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், கொஞ்சம் லென்த்துக்காண்டி. அதுவும் நல்லாயிருக்கும், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு இப்போ ஒரு படிமான தையல் போட்டுட்டு இந்த அன்னிவனாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து அடிச்சிட வேண்டியதான். இப்போ டபுளாக மடித்து வச்சுங்க. அந்த அடித்தது வந்து உள்பக்கம் போகட்டும். இந்த கிராஸை கட் பண்ணிடுறேன், நேராக வச்சுக்கணும். இப்போ நம்ம இது வந்து ஃப்ராகு தைக்கையில் வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், ஒரு லைனிங்கில் இந்த மாதிரி பைப்பிங் கொடுக்குறது, இது மாதிரி பண்ணுறது அந்த ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது சின்ன சின்ன வேலை தான், இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்படியே இந்த நெக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் டபுளாக அப்படி மடித்து அதில் வச்சு அடிச்சிட வேண்டியதான் ஃபுல்லாக. அந்த வளைவு வரையில் நம்ம அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றபடி ஈஸியாக தான் இருக்கும். இப்போ டபுளாக வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் பட்டையாக எடுத்துங்க. ஃபஸ்ட்டு தைக்கையில் ரொம்ப சின்னமாக எடுத்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்ல பட்டையாக பெருசாக எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கார்னரில் மட்டும் கொஞ்சம் வளைக்கணும். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சமாக நம்மளுக்கு நைஸாக பைப்பிங் தேவைன்னா நைஸாக மடித்து வச்சுக்கணும். நான் கொஞ்சம் சின்னமாக தான் வைக்கிறேன் பைப்பிங்கு, அப்போ தான் அழகாக இருக்கும். அப்படியே வச்சு அடிச்சு விட்ற வேண்டியதான். மீதம் இருக்கிறதெல்லாம் உள்ளே தள்ளிட்டு நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வச்சுட்டு அந்த பைப்பிங்லேயும் விழுவாமல் இந்த கிளாத்லேயும் விழுவாமல் நடுவில் அந்த தையல் விழுவுற மாதிரி அடிங்க. அப்போ தான் கொஞ்சம் உருண்டையாக உருட்டிக்கிட்டு தெரியும். பாருங்கள், அடித்தாச்சு. அந்த நெக்குமே பேக்குமே இதே மாதிரி தான், ஏன்னா 2 நெக்குமே ஒரே அளவாக தானே கட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அடிக்க போகிறோம். இப்போ வந்து நெக்கெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவில் வந்து பைப்பிங் கொடுக்காம இது வந்து நேர் பீஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கீழே வந்து பார்டரில் தானே நம்ம கொடுக்க போகிறோம், அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. கிராஸு நெக்கு, ரவுண்ட் நெக்கு இதுகளுக்கு தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கொடுக்கணும். இப்போ நெக்கு, வி நெக்குக்கெல்லாம் நேர் பீஸ் தான் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ கையோட பாட்டத்துக்கு நேர் பீஸு அடிச்சுடுவோம். ஏன்னா கொஞ்சம் பார்டரில் இந்த ஆப்போசிட் கலர் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நெக்குக்கு கொடுத்துருக்கோம்ல, அதனால் நம்ம கைக்கும் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதனால் இந்த நேர் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு 2 ஸ்லீவ்லேயும் பார்டரில் வந்து அடிச்சு விட்றலாம். அந்த கலர் கொஞ்சம் பட்டையாக அடித்தா நல்லாயிருக்கும். அது மாதிரி பைப்பிங் மாதிரி அடிக்க வேணால் கொஞ்சம் பட்டையாக அடிக்கும். இது பாருங்கள், நெக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே பட்டையாக வேணுன்னா வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், இதையும் வந்து டபுளாக வச்சு அடிச்சுக்கணும். உள்பக்கமாக அடிச்சுட்டு நல்ல பக்கம் திருப்பி அடித்தோம்னா அது பட்டையாக வந்துடும். இது பாருங்கள், இது ஸ்ப்ளிட் வச்சாச்சு, இது பார்டரும் அடித்தாச்சு, ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு கையும் ஜாயின் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இப்படி வச்சு மடித்து வச்சு உள்பக்கமாக வச்சு அடிக்கணும். அடிச்சுட்டு திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போட்டுட்டு நல்ல பக்கமாக திருப்பி வச்சு அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல
பட்டையாக அழகாக கிடச்சிரும். இந்த பாருங்கள், திருப்பிட்டு படிச்சிட்டோமா ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுறணும். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ணி இந்த எவ்வளோ அளவுக்கு நம்ம வந்து ஸ்லீவுக்கு கட் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த அளவுக்கு பஃப் வச்சுக்கணும். மற்ற எல்லாத்தையும் போட்டு பஃப் வைக்கக்கூடாது. வச்சுட்டு நான் வந்து இப்போ இந்த ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வந்து எப்படின்னா, அந்த ஸ்கர்ட்டு எவ்வளோ வெட்டினோமோ அந்த லென்த்துக்கு வந்து நான் வந்து வேறு கிளாத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா லென்த்து பத்தலை, துணி பத்தலை எனக்கு. அது ஒரு மாடல் மாதிரி நல்லா தான் இருக்கும். அதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதில் வச்சு ஸ்கர்ட்டுக்கு அடிக்கிறேன். இப்போ கொஞ்சம் அன்இவனாக இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிக்கிட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த சைட்லேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே அதிகமாக வைப்பீங்க, இங்கே கம்மியாக வைப்பீங்க. நடுவில் வச்சுட்டிங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு மிஞ்சுறது வந்து சைடில் அடிச்சு விட்றலாம் நம்ம. அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இந்த ஸ்லீவோட சென்ட்ரு பார்த்து வச்சு அடிச்சுக்கிட்டு இந்த பாதி சைட்லேருந்து அடிச்சுட்டு வரணும். அப்புறம் ஃபுல்லாக அங்கிட்டு அந்த சைடு அடிச்சுட்டு ஃபுல்லாக இன்னொரு அடி அடிச்சிடலாம். மீதி இருக்குது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணையிலே நம்ம எக்ஸ்ட்ரா தான் அதிகமாக விட்ருக்கோம்ல, அதனால் மீதம் இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சைடு ஜாயின் பண்ணையில் தையலில் அடித்து விட்றலாம். இப்போ வந்து டாட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஷோல்ட்ரு சென்ட்ரு பார்த்து கீழேருந்து ஒரு 5 வச்சுக்கணும். நம்ம 5 வரையும் டாட்டு பிடிச்சா போதும். அந்த 5 வரையும் கொஞ்சம் ஒரு ஒரு 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு வச்சு கிராஸ் பட்டி கிராஸாக கொண்டாந்து விட்றணும் டாட்டு. அதே மாதிரி 4 சைடும் வந்து நம்ம ஒரு 5 5 வச்சு டாட்டு பிடிச்சி விட்றணும். பேக்கில் 2 டாட்டு, ஃப்ரண்டில் 2 டாட்டு பிடிச்சி விட்ருங்க. இது வந்து இந்த சைடு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன். இது வந்து ஸ்கர்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஜாயின் பண்ணையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ளிட்டு வச்சுக்கணும். கீழே அந்த பிளாக் வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கிட்டா தான் அந்த யூ மாதிரி வர்றது ஜாயின் பண்ண முடியும்.